ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷாலி ஃபேமிலியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா ஷாப்பிங் தாங்க. ரியாவை பார்த்தாலே தெரியும், பேக் எடுத்துகிட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஷாப்பிங் போயிட்டு. ஒரு லாங் ட்ரைவ் போன மாதிரியும் இருக்கும், ஷாப்பிங் போன மாதிரியும் இருக்கும், நமக்கு பிடிச்சதை தேடி தேடி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ வாங்க போகலான்னுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்த மாதிரி இருக்கேன்னு ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வரலான்னு. கிளைமேட் நல்லா இருந்தது, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். வேறு எங்கேயும் இல்லைங்க, டிமார்ட்டு தான். வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியே வீட்டில் வச்சு பிளான் பண்ணிவிட்டு, இதுதான் நம்மளோட பிளானிங், இவ்வளோ தான் வாங்கணும் இன்னைக்கிட்டு என் மைண்டை செட் பண்ணிட்டேங்க. வேறு எங்கேயாச்சும் வாங்கணுன்ட்டு மைண்டு போச்சுன்னா நம்ம பட்ஜெட் தாங்காது. அதனால் ஷாப்பிங் போகலாம். போயிட்டு உள்ள ஆஃபர்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, நமக்கு ஓகேவான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமான்னு பார்த்துட்டு வாங்கியாச்சு. உள்ள வீடியோ எடுக்க முடியலைங்க, பயங்கர கூட்டம், ரஷ்ஷாக இருந்தது. பில்லிங் போடுற இடத்துல அதுக்கு மேலேங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற நேரத்தோட பில்லிங்கில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கணும், அவ்வளோ கூட்டம். பில்லிங்கில் தான் 1 hour தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லாம் பார்த்து ஆஃபரை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ரியா ஃபுல் என்ஜாய் தாங்க. அவங்கள அந்த ட்ராலியில் உட்காந்து தள்ளிகிட்டே இருந்ததுனால என்ஜாய். வாங்க பார்க்கலாம். மேகி பாக்கெட் வாங்கினேங்க, ஆஃபரில் தான் இருந்துச்சு ஆல்ரெடி மேகி பாக்கெட்டு. அப்புறம் பில்லிங் போடுற இடத்துல 2 பாக்கெட் எடுத்து தந்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயாச்சு. ஃபேஸிங் ஸ்மைல் வந்துடுச்சு பார்த்ததும். அதுக்கப்புறம் இது அப்பள பாக்கெட் மாதிரிங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுற சோப், இதுதான் நமக்கு எப்போவுமே தேவை. அதனால் 10 ரூபா சோப்பெல்லாம் 7 ரூபாய்க்கு தாங்க இருந்தது, விடுவோமா நம்ம? உடனே எடுத்தாச்சு. அப்புறம் ரஸ்க்கு. அப்போது பயங்கர கூட்டங்க, பார்த்து பொறுமையாக எடுக்கணும், என்ன இருக்குது என்ன இல்லைன்னு. வீட்டில் தேவையானது மட்டும் எடுக்கணும், அப்போ தான் காசு பட்ஜெட்டுக்குள்ளே வரும். அப்புறம் நன்னாரி சர்பத்து, எப்போவும் வீட்டில் 3 பேரும் சர்பத் யூஸ் பண்ணுறதுனால 1 வாங்கினா 1 ஃப்ரீ, அதுவும் எடுத்தாச்சு. முக்கியமானதெல்லாம் கிடைக்கும் போதெல்லாம் அதெல்லாம் விட மாட்டோம், கொஞ்சம் வந்ததுமே நாங்கள் ஜூஸ் போட்டாச்சு. அதனால் கம்மியாக இருக்குது. அப்புறம் டிமார்ட்லேயே மசாலா பொருட்களை இருந்தது, அதை ஓகே வாங்கிக்கலாம். பார்த்ததுக்கு குவாலிட்டி ஓகேவாக தான் இருந்தது, அதனால் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அரிசி வகைகள்லாம் நிறைய வச்சுருப்பாங்கங்க, தனித்தனியாக வச்சுருப்பாங்க. அரிசி பருப்பு வகைங்க, அப்புறம் இந்த பனை வெல்லம், வத்தல், இது உளுந்து வகைங்க, இப்படியெல்லாம் தனியாக வச்சுருப்பாங்கங்க. அங்கே தாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும். கம்பெனி ப்ராடக்ட்டும் இருக்கும், அது தனித்தனியாக அடக்கி வச்சுருப்பாங்க. இதில் லூஸ் பொருட்கள் லூஸில் வச்சுருப்பாங்க. 1 kgக்கு எவ்வளோ ரேட் அன்னைக்குன்ட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எடுத்து அந்த பேக்கெட்டில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வருங்க. இப்போ 1 kg ரேட்டும் நம்ம எவ்வளோ குவாலிட்டி எடுத்துருக்கோமோ அந்த ரேட்டு போட்டு தருவாங்கங்க. நான் ரவை, வத்தல், மைதா மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. எது இல்லையோ அதை பார்த்து வாங்கணும்ல, அதனால் ஓகே பார்த்து வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு தேவையானதெல்லாம் மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலான்னு வாங்கினோம். ஆஃபரில் இருந்துச்சுங்க, முக்கியமான ஆஃபரை பார்த்து தான் நான் எடுத்தேன். எல்லாமே நான் இது எடுத்ததெல்லாம் ஓகே தாங்க, வெளியில் உள்ளதை விட கொஞ்சம் உள்ள ஆஃபரில் இருந்தது, அதனால் பார்த்து தேடி எடுத்தது தான். 1 hour, இல்லைன்னா அது கூட இல்லைங்க, சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வேறு எங்கே ஒரு ஐஸ்கிரீம் கூட ஷாப் பண்ணி சாப்பிட்லாங்க, போனதுக்கு பாப்கார்ன் கூட சாப்பிட்ல. நமக்கு தேவையானதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா கிளைமேட் ஓகேவா ஜில்லுன்னு இருந்துச்சு, எப்போனாலும் மழை வரும். ஸோ லாங் ட்ரைவ்ன்றதுனால வரணும் அங்கே இருந்து, அதனால் எல்லாமே ஓகேவாக இருந்தது. நீங்களும் போனீங்கன்னா இப்படி தான், நீங்கள் என்ன ஏம் பண்ணி போகிறீங்களா, அதை வாங்குவீங்களா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா வாங்குவீங்களான்னு கமெண்ட் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. இந்த வாட்டி தாங்க நான் கரெக்டாக போனதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லைன்னா நம்ம பார்த்திங்கன்னா சும்மா பார்க்கலான்னு போவோம், பார்த்ததெல்லாம் எடுத்துருவோம், அப்புறம் பில்லிங் இடத்துல முளைச்சிக்கிட்டு நிற்க வேண்டிதான். ஸோ